ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி போஹா. போஹானா அவல் அப்படின்னு அர்த்தம். நீங்கள் அவலை எடுத்து தண்ணியில் 10 நிமிஷம் ஊற வச்சு தண்ணியை வடித்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஊற்றி சிறிதளவு கடுகு, சிறிதளவு சீரகம் போட்டு தாளித்ததுக்கப்புறம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்ச வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த ரெசிபிக்கு நம்ம சில்லி பவுடர் சேர்க்க போகிறதில்ல, அதனால காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாவும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் வதங்குறதுக்கு லேசாக உப்பு போட்டாலே சீக்கிரமாக வதங்கிடும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் சிறிதளவு பெருங்காயமும் போட்டு இதோட வதக்கிக்கோங்க. இந்த போஹா ரெசிபி மகாராஷ்டிராவில் ரொம்ப ஸ்பெஷல். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அவங்க யூஸ் பண்ணுவாங்க. இந்த ரெசிபியை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 10 நிமிஷம் தான் ஆகும். சீக்கிரமாகவே செஞ்சு முடிச்சிடலாம். சிறிதளவு கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நீங்கள் அவல் எனி டைப் ஆஃப் அவல் எடுத்துக்கலாம். சிவப்பு அவலாக இருந்தாலும் சரி, இல்லாட்டி ஒயிட் அவலாக இருந்தாலும் சரி. வதக்கினதுக்கப்புறம் வறுத்த வேர்க்கடலையும் இது கூட சேர்த்து ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருங்க. இதுக்கு தேவையான உப்பும் போட்டுக்கோங்க. ரெசிபிக்கு தேவையான உப்பு போட்டாச்சு, நல்லா வதக்கி விட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் வறுத்த வேர்க்கடலை கொஞ்சம், சிறிதளவு மஞ்சள் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த ரெசிபியில் காரத்துக்கு நம்ம பச்சை மிளகா மட்டும்தான் ஆட் பண்ணுறோம். அதனால உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அத்தனை பச்சை மிளகாவை நறுக்கி போட்டுக்கோங்க. வேர்க்கடலை நீங்கள் வறுத்த வேர்க்கடலை இருந்தால் அப்படியே போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வறுத்து தனியாக எடுத்து வச்சுட்டு இது கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஊற வச்ச அவுல் நல்லா சாஃப்டாக இருக்கணும், அதுதான் போஹாவுக்கு நல்லா இருக்கும். இப்போ நம்ம அவுல் ஆட் பண்ணிடலாம். இந்த அவுல் நீங்கள் கம்மியாக போட்டாலும் குவான்டிட்டி உங்களுக்கு அதிகமாக தான் வரும். போட்டு நல்லா அந்த மசாலாம் இந்த போஹாவில் மிக்ஸ் பண்ணுற மாதிரி நல்லா பண்ணிடுங்க. நல்லா பரட்டி பரட்டி விட்டுருங்க. அப்படின்னா தான் அந்த மஞ்சள் தூள் எல்லா போஹாலையும் ஆட் ஆகும். பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குல்ல, இப்படி தான் இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், அதோட ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போது துருவின தேங்காயும் இது கூட ஆட் பண்ணணும். ஒரு 2லிருந்து 3 ஸ்பூன் தேங்காய் துருவலை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. லாஸ்ட்டு இறக்க போகும்போது லெமன் ஜூஸ் புழிஞ்சு இறக்கிடுங்க. லெமன் ஒரு தனி ஃப்ளேவர் கொடுக்கும் இதுக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சூடான இதில் ஊற்ற வேணால், லேசாக ஹீட் இருந்த போதே லெமனை புழிஞ்சு இறக்கிட்டிங்கன்னா சுவையான போஹா ரெடி. கார்னிஷிங்க்கு கொத்தமல்லி போட்டு இப்போ சூடாக சர்வ் பண்ணிவிடுங்க.